எல்லாம் வருகிறது. எல்லாம் மாயாண்டி என்ன செய்தான்? அதுல ஒரு நல்ல பாம்பை மட்டும் ஒரு நல்ல பாம்பை அப்படியே ஊறி எடுத்து ஒரு பெட்டியிலே வைத்தார். பெட்டியிலே வைத்துக் கொண்டு மாயாண்டி சுடலைமார்கள் ஒரு பாம்பாட்டும் ஆரணை போது வருகிறார். அந்த மாகாளி பெருமுலை வீட்டு முன்னால் வந்து இந்த மாயாண்டி சுடலை என்ன செய்தார்? பாம்பு விளையாட்டை காட்டு எப்படி காட்டுகின்றான் தெரியுமா? ஆடு பாம்பு விளையாடு பாம்பு ஆடு பாம்பு விளையாடு பாம்பு அத்திமரத்தடியில் முட்டையிட்டு அத்திமரத்தடியில் முட்டையிட்டு காடலிலே குஞ்சி பொறித்து அத்திமரத்தடியில் முட்டையிட்டு அத்திமரத்தடியில் முட்டையிட்டு ஆபார காடலிலே குஞ்சி பொறித்து குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பி குஞ்சிக்கு இறை தேடி போற பாம்பி பாடி சித்தனி போல் ஆடு பாம்பி ஆடு பாம்பி பாடு பாம்பி பாம்பி ஆடி நாலு தேருவதிலே நாலு கம்போ நாலு தேருவதிலே நாலு கம்போ நாட்டை தேருவதிலே பொண்ணு கம்போ நாலு தேருவதிலே நாலு கம்போ நாலு தேருவதிலே நாலு கம்போ நாட்டு தேருவதிலே கொள்ளை கம்போ கொள்ளை கம்பத்திலே பூவை சூடி கொள்ளை கம்பத்தின் மேலே பூவை சூடி நாதனை போராடு பாமி பாம்பு விளையாட்டை காட்டும் பொழுது மாவிசைக்கு தோழி பெண்கள் எல்லாம் பாம்பு வித்திய பாக்குறாங்க. ஆனா யாரு வரல? மாவிசைக்கியானவள் வரல. ஏன் வரல? வெளியே வந்தா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தோழி பெண்களை நாம் ஒன்று சேர்ந்து மாவிசைக்குடைய வாசல்ல வந்து அடியே மாவிசைக்கு உங்க வீட்டு முன்னாடி ஒரு வயதான கிழவன் பாம்பு வித்தை எல்லாம் காட்டுகிறார். வாடி போய் பார்க்கலாமே. வெளியே வர முடியாதுப்பா. அப்படியா? என்ன எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்க்கலாம். ஓஹோ, அப்படி என்று சொல்ல வீட்டின் மாடியில் என்று பார்க்கும் பொழுது மாவிசைக்கு அணிந்திருக்கக்கூடிய பில்லாக்கிடி வெளிச்சமான மாயாண்டி முகத்திலேயே அடிக்கிறது. மாயாண்டி நினைக்கிறான் இவள்தான் முருகன் மகள் மாவிசைக்கியா என்று பாம்பு விளையாட்டை முடித்துக் கொண்டு மாயாண்டி சுடலை என்ன செய்தார்? ஒரு பிச்சை கேட்க மண்டார கிழவனை போல் வருகிறார். அண்ணன் கேட்க மண்டார கிழவனை போல பாம்பு விளையாட்டை முடித்த மாயாண்டி என்ன செய்தார்? ஒரு குடவை கையிலே வைத்துக் கொண்டு ஓதப்பாயோடு வருகிறார். மாவிசைக்கு வீட்டுல வந்து கதவை தட்டி கேட்கிறார். எப்படி கேட்கிறான்? அம்மா பசிக்கிறே தாயே பசிக்கிறே அம்மா பசிக்கிறே தாயே பசிக்கிறே மாவிசைக்கு வயிறு பசிக்கு உடல் கொதிக்கு வெயில் அடிக்கு கண்ணு தவிக்கு
ஒதுக்கி தலை சுத்துது ஆவி பறக்கு நெஞ்சு ஒருக்கு அண்ணம் போடு அண்ணம் போடு அண்ணம் போடு அண்ணம் போடு மாவிக்கு அமது போடு மாவிசைக்கு பெண்குடியானவள் அண்ணம் போடு என்று சொல்ல உலகில் மகள் நிலை செய்தாள். அன்னத்தை எடுத்துக்கொண்டு இதோ வயதான கிழவன் பிச்சை கேட்டு வருகிறான். இவனுக்கு அன்னம் எடுத்தால் இல்லை என்று கொஞ்சம் அன்னத்தை கொண்டு எங்க வர்றா? பொன்வாசல் வருகிறான். சரி, பொன்வாசல் வந்தா மாயாண்டி பின்வாசல் வருகிறான். ஆமா, இவ பின்வாசல் வந்தா மாயாண்டி முன்வாசல் வருகிறான். சரி, ஒன்னும் முன்னும் அலைய வைத்த உடனே மாவிசைக்கோ கடுமையான கோபம். ஆமா, மாறனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? அவ என்ன சொல்லுகிறாள்? பிச்சைக்கேன வந்தவரை பிச்சை வாங்கி போகலாமே, அண்ணன் வாங்க வந்தவரை அண்ணன் வாங்கி போகலாமே, வந்தவரே கண்டவில்லை செய்யலாமோ, அண்ணவேலை செய்யலாமோ. தாத்தா பிச்சை வாங்க வந்தா பிச்சையை வாங்கிட்டு போக வேண்டியதானே? போக வேண்டியது. ஏன் தாத்தா இன்னும் இன்னும் அலையாது? தாத்தா உங்களுக்கு அண்ணன் வேணுமா? அண்ணன் வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? நீதாமா வேணும். நானா வேணும்? தாத்தா நீங்க எந்த ஊருன்னு எந்த தேசம் வந்திருக்கீங்க? அம்மா நான் பிச்சை வாங்க வரலம்மா. ஆமா, உன்னை கை பிடித்து அழைத்து செல்லலான்னு வந்திருக்கேன். அப்படியா? நான் யாரு தெரியுமா? யாரம்மா? என் மகள் மாவிசைக்கினா. அதனாலே அவள் வந்தால் என்ன செய்வாள் தெரியுமா? என் தகப்பன் வந்தால் உங்களை சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்து விடுவார். சிமிழுக்குள்ளே பிடித்து அதனால வந்த வேலை முடிந்தது என்று ஓடி விடுங்கள். அப்படிலாம் போக முடியாது. அப்படியா? அப்படி என்றால் நான் போகணும்னு சொன்னா உங்க அப்பாக்காக உள்ள கறந்து வச்சிருக்கீமா பால். ஆமா, அந்த பாலை எடுத்து கொண்டு கூட நான் குடிச்சிட்டு போவேன். இவன் கறக்கும் போது பார்த்தாரா? இல்லை, பால் கறந்த பிறகு பார்த்தாரா? சண்டாள பண்டாரம் சில்லற வேலையெல்லாம் செய்கிறார். பண்டார கிழவா அந்த வழியை பார்த்து போன்னு சொல்ல உங்களுக்கு என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. தண்ணி வேணுமா? ஏ தாத்தா ஆத்துல தான் தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. அங்க கோரி குடியும் ஐயா, குடியும் ஐயா. ஆத்துல தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. அங்க கோரி குடியும் ஐயா, குடியும் ஐயா. தாத்தா ஆத்துல தண்ணி நிறைய இருக்கு, அங்க கோரி குடியும். ஆத்துல தண்ணி நிறைய இருக்கு, அங்க போய் குடிக்கும். ஆமா, அந்த தண்ணியில நமக்கு ஒத்து வராது. அப்போ அந்த தண்ணி அப்படியா? அப்படின்னு சொல்லி மான்வேல் பேசும் பொழுது இந்த மாயாண்டிக்கு கடுமையான கோபம். கடுமையான நம்ம ஆண்டி பண்டாரம் விளக்கு பண்டாரம் என்று சொன்னாங்க. மாவிசைக்கு நான் யார் தெரியுமா? என்னை ஏழனமா செய்த காரணத்தினாலே 8 நாளைக்குள்ளே உன்னை சீரழிப்பேன் என்று மார்பு தட்டி சபதம் செய்த மாயாண்டி செல்கிறாள். அந்த நேரத்துல யார் வர்றா? சாதாளி பெருமையினானவன் வீட்டுக்கு வருகிறார். சரி, அந்த செய்தியை மகள் சொன்னவுடன் மாவிசைக்கு இல்லை, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கண்ணாடி மாளிகை கட்டி மாவிசைக்கு காத்து வருகிறார். 7 நாள் கழித்த போது 8வது நாளையில மாயாண்டி சபதம் செய்தது போல் வருகிறார். பள்ளி போல் வேடத்தை கொண்ட கண்ணாடி மாளிகைக்குள் வந்தவள் எலுமிச்சம்பழமாக மாறி மாயாண்டி என்ன செய்தாள்? மாவிசைக்கு பக்கத்திலேயே வருகிறார். மாவிசைக்கியோ எலுமிச்சம்பழத்தை எடுத்து நுகர்ந்தாள். மதி மயங்கினாள். மாயாண்டி மாவிசைக்கு சீரழித்து விட்டு காற்றாக பறந்து விடுகிறார். மறுநாள் அதிகாலையிலே மாவிசைக்கியுடைய தாயான புலக்குடியாள் வருகிறார். மாவிசைக்கு விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்டதை ஏமாறி இழந்து விடாமல் இருக்கிறார். பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது நாகாளி பெரும்புலையனானவன் வருகிறாள். புலையனை பார்த்து இந்த மகளாகிய சொல்லுகிறார். அப்பா இல்ல பெரும்புலையா, நான் எவ்வளவோ வார்த்தை உங்களை சொல்லலே,
கேட்காமல் இருந்தீர்களே, அந்த சண்டாள பண்டாலும் சொன்னவா தீபலித்திட்டதை கழித்து விட்டதப்பா என்று கவலையோடு இருக்கும் பொழுது அங்கே காக்காட்சி மலையிலே 7 வீட்டு பிள்ளைமார்கள் 8 வீட்டு பையன்மார்களும் பயிரெல்லாம் விதைத்திருக்கின்றார்கள். இஞ்சி மஞ்சள் சுக்கு ஏலம் அதிமதுரம் அருவாளை செவ்வாழை 60 நாள் கருவில்லை இப்படி பயிரெல்லாம் விதைத்த போது மாயாண்டி சுடலை என்ன செய்யறான், இவருக்கு சொந்தமான இடமெல்லாம் காக்காட்சி மலை, அதை விடக்கூடாது என்று யானை போல அலறுவாரா பூச்சி போல குறுத்து விட்டாய் விட்டுவாரா பூச்சி போல குறுத்து விட்டாய் விட்டுவாரா உருவாக வேடம் கொண்டு பயிரெல்லாம் அழிப்பாரா. யானை போல அலறுகிறான், கோலை போல் பதுங்குகிறான், குண்டான பூச்சி போல பயிரெல்லாம் கொடுத்து விட்டாய் விட்டு இந்த பிள்ளைமார்களும் அடியன்மார்களும் பார்க்கிறாங்க.